அவர் எங்கே இருக்கிறார்? நான் இருக்கிற இடத்துல இருக்கிறார். ஏன்னு சொன்னா எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எங்கே இருக்கிறார்? அங்கே இருக்கிறார், சர்ச்சில் தான் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைத்துக் கொள்வதற்கு அல்ல. நம்ம எங்கெல்லாம் அவருடைய நாமத்திலே ஒருமனப்படுகிறோமோ, எங்கெல்லாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமோ, எந்த இடத்துல அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தி கர்த்தரை துதிக்கிறோமோ அங்கே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் என்று சொல்லி பாருங்க. அவர் சிங்காசனம் அங்கே இருக்கிறது, ஆனால் அவருடைய பாதம் எங்கே இருக்கிறது? இங்கே தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா கவனமாக கேளுங்க. வேதத்தின் ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். மரித்து போன லாசரு வீட்டுக்கு 4 நாள் கழித்து தான் ஆண்டவர் போனார். ஆனால் போன உடனே அங்கே என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இயேசு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், இப்போ நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற இடத்துல, ஸ்தலத்தில் கர்த்தர் இருப்பார் என்றால் அங்கே அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் கர்த்தரை துதிப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்கள் மத்தியிலே வந்து உலாவி அவர் உங்கள் தேவனா